மாறன் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம மாறன் வந்து கேட்குறாங்க, என்னடா ரொம்ப சூப்பராக இருக்க இந்த காஸ்டியூமில், அவனுக்கு கோட் சூட் வேணுமா? என்ன கோட் சூட் தானே, நீ சொல்லு, வழக்கத்தையே மாற்றிடும். கோட் சூட் போட்டுட்டு நீ தாலி கட்டலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நீ சொல்கிற, ஆனால் அப்பா ஒத்துக்க மாட்டார். இருந்தாலும் பரவாயில்ல, அப்பாக்காக அடுத்த தாலி கட்டி முடிச்சோன்னா நான் வேணா கோட் சூட்டுக்கு வந்து மாறிடுறேங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராகவன் அப்பன்னு பார்த்து வராங்க. நம்ம வள்ளி, என்னடா எல்லாருமே வந்து அட்டகாசமாக இருக்கீங்க, ராகவா ரொம்ப அழகாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் மாறா, என்னடா நீ இன்னும் குளிக்க கூட இல்லையாடா? எதுக்கத்த குளிச்சுக்கிட்டே என்னமோ முன்னாடி நிற்கிற மாதிரியே? நான்லாம் இந்த வீட்டில் ஒருத்தனா கூட என்ன ஒரு ஆளும் மதிக்கிறது இல்லை. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டே இருக்கேன்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டேய் போய் குளிடா, உனக்குன்னு பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வள்ளி ட்ரெஸ் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க பையில் மாறனுக்காக வச்சுருந்த ட்ரெஸ்ஸு மட்டும் காணும். அச்சச்சோ, என்னடா அது, உனக்காக வாங்கின ட்ரெஸ் மட்டும் காணுமேடா. இப்போ நான் என்ன பண்ணுறது? நீ இந்த அழுக்கு துணியோடு இருக்கிறத பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ராகவா, நீ எதுவும் எக்ஸ்ட்ரா துணி எதுவும் வச்சிருக்கியாடா? புது துணி இல்லையே அத்தை. என்னடா கல்யாண மாப்பிள்ளை நீ, அது மட்டும் இல்லாமல் புது துணி கூட இல்லாமையா இருப்ப? நான் வந்து யோசிக்கலையே அத்தை, நீ தானே அத்தை எல்லாமே எனக்கு பார்த்து பார்த்து செய்வேன். என்னடா எல்லாருக்கும் நான் தான் பார்த்து பார்த்து செய்வேன், ஆனால் என் பையன் மாறனுக்கு எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சே. அத்தை கவலைப்படாத, இங்கே தானே வீரா வாங்கி கொடுத்த துணி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த துணி ஓகேவா? புதுசு தானடா? ஆமாம் புதுசு தான். யார் வாங்கி கொடுத்தா? வீரா வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொன்னோன்னே வள்ளி இவனை நேரம் ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த பொண்ணு வாங்கி கொடுத்து தான் போட்டுக்கணுமா? வேறு என்னத்த பண்ணுறது? நீ ஆசைப்பட்டுட்ட. நீ ஆசைப்பட்ட விஷயத்த வந்து நான் நிறைவேற்றலைன்னா என் மனசு கஷ்டமாக இருக்கும். கேட்டுக்கங்கடா கொஞ்சமாவது. எனக்கா எம்பிட்டு யோசிக்கிறான், நீங்களும் இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, ரொம்ப பசங்களை வந்து கலாய்க்காத, நான் ரெடி ஆகிட்டு வந்து அப்படின்னு நம்ம மாறன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே குளிக்கிறதுக்காக வந்து போகிறாங்க. என்னென்ன இந்த கல்யாண மண்டபமே உன்னோட தான். டேய் சத்தம் போட்டு பேசாதடா, ஓனர் காதில் வந்து விழுந்துட போகுது சரியா? என்னென்ன அப்படி சொல்லணே, இந்த கல்யாணத்துக்கு என்டையர் செலவு வந்து உங்களோட தான், நீங்கள் தான் பண்ணுறீங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் வந்து நீ போய் வந்து இங்கே உட்காந்து குளிச்சிட்டு இருக்க, அதுவும் கொலாடி பக்கத்தில் எத்தனை ரூம் இருக்குது, எந்த ரூமில் வேணாலும் உரிமையாக வந்து குளிக்கலாம்ல. இதே தான் வள்ளியாத்தையும் சொன்னாங்க. எதுக்குப்பா வம்பு? கடைசியில் வந்து ராமச்சந்திரன் கண்ணில் வந்து படக்கூடாது. ஐயா கண்ணில் பட்டாதான் என்ன? என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு எதுவும் புரிய வேணாம்ப்பா, எனக்கு மட்டும் புரிஞ்சா போதும். நீ யாரும் வராத அளவு பார்த்துக்க. பார்த்தா ஏன்னா கண்ணு பட்டுற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வீரா வந்து வராங்க. என்னடா இங்கே நின்றுட்டு இருக்க, திருத்தினு குளிச்சிட்டு இருக்க? அண்ணன் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. எந்த அண்ணன் இங்கே குளிச்சுட்டு இருக்காங்க? மாறன் அண்ணன். ஐயோ, இவன் வேற வந்து தெளிவாக வந்து சொல்கிறானே, எங்கேயோ பழக்கப்பட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லி எட்டி பார்த்தா வீரா இருக்காங்க. இந்த கோலத்தில் பார்த்தா அப்புறம் அவ்வளோதான், கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சைடில் ஒரு பேரல் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் என்னடா உங்கள் அண்ணன்லேருந்து யாருமே காணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்பாடா காணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஏய் நான் இங்கே தானே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கு என்ன காணும் காணும் தேடிட்டு இருக்க? நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். சரி சரி, நீ குளிச்சுட்டு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம வீரா, டேய் பாதுகாப்பு கொடுக்க சொன்னா என்னடா நீ இப்படி காமெடி பண்ணி வச்சிருக்க? நான்லாம் அந்த பொண்ணுக்கிட்டலாம் திட்டெல்லாம் வாங்க முடியாது. நீ என்ன வேணான்னு பண்ணு, கடைக்கு தானே வேலைக்கு வரணும், அங்கே வச்சு கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீரா கொடுத்த துணியெல்லாம் போட்டுட்டு அப்படியே மாதம் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, அவளுக்கும் வந்து ட்ரெஸ் செலெக்ஷன்லாம் வந்து நல்லாவே பண்ண தெரியுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் எந்த துணியை வந்து போட்டுட்டு வராங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. நம்ம வீரா பார்த்தா இவங்க வாங்கி கொடுத்த துணி தான் வந்து போட்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கே அப்படின்னு மாறன் வந்து திங்க் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கிறப்ப, ஆனால் துணி சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு 10-15 பேர் வந்து பாராட்டுறாங்க. சரிடா சரிடா, அண்ணன் செலெக்ஷன் அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி பெருமிதமாக பேசிட்டு வராங்க. எந்த அண்ணன் செலெக்ஷன் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம வீரா வந்து கேட்குறாங்க. செம்ம நக்கலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சரி சரி, நீ தான் வாங்கி கொடுத்தது, ஃபிட்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடையிலையா வாங்கினேன்? இல்லை இல்லை, பக்கத்து கடையில் வாங்கினேன். உங்கள் கடையில் வாங்கினா தான் நீங்கள் தான் காசியை வாங்குறது இல்லையே, அதனால தான் சொந்தமாக காசு போட்டு பக்கத்து கடையில் வந்து வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. நீ நல்லா தான் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து செலெக்ஷன் பண்ணுற, கலரும் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று தான் சரியில்லை, அதை மட்டும் குறைச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், சூப்பராக ஓஹோன்னு வந்துடுவேன் மேனேஜர் மேடம். எனக்கு புடவையை பற்றி தான் தெரியாது, மற்றபடி வேட்டி சட்டையெல்லாம் நல்லாவே எடுக்க தெரியுங்கிற மாதிரி மாறனை வந்து கலாய்க்கிறாங்க. நீ ஏதோ குறைச்சிக்க சொன்னியே, என்ன குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வீரா. பாய் தான் காது வரைக்கும் இருக்கா, அதான் பக்கத்தில் எவனுமே வந்து நிற்க முடியல, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, கல்யாண வேலையெல்லாம் நிறையா இருக்குடா போய் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தண்டபாணி வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க. வெளியில் வந்து கண்மணி ராகவன் ஃபோட்டோ வச்சுருக்காங்க, அதை கிழிச்சிட்டு
பேர் வந்து எழுதியிருக்காங்க. அதையும் வந்து தள்ளி விட்டுட்டு அப்படியே மாசா உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்பா கல்யாணத்தை நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்லி மணமேடைக்கு வந்து அவங்க பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் டோட்டலாக வந்து சரியில்லை, தப்பு பண்ணாத, மரியாதையாக இறங்குன்னு ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாங்க. ஏன்பா நீ என்னப்பா உன் பொண்ணை வந்து கல்யாண கோலத்தில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க? ஆல்ரெடி கண்மணி வந்து வெயிட்டிங்கில் இருக்கா. நானும் அதை தான் சொல்ல வரேன். இப்போ இருக்கிற பொண்ணு வெயிட்டிங்கில் இருக்கிறதுக்கே நீங்கள் பேசுகிறீங்களே, சின்ன வயசில் வந்து இவன் எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கான். இவன் வீட்டு சம்மந்தம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஏகப்பட்ட சம்மந்தம்லாம் வேணான்னு சொன்னேன். மொட்டையாக வேணான்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. என் பொண்ணு ஆல்ரெடி பரிசம் போட்ட பொண்ணு, ராமச்சந்திரன் வீட்டுக்கு தான் மருமலாக போகிறான்னு சொல்லி ஏகப்பட்ட நல்ல சம்மந்தம் எல்லாத்தையும் வந்து வேணாம் தட்டி கழிச்சிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான். ஆனால் என் குடும்பத்தோட இருக்கிற சூழ்நிலை நல்லாவே புரியுது. சரி, சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறேன். அவங்க நம்மளோட ஆளுங்களா இல்லை வேற யாரோ ஒருத்தவங்க? அப்படி இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நமக்குன்னு ஒரு சங்கம் இருக்குல்ல, அந்த சங்கத்தில் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது. நம்ம சம்மந்தம் பண்ணி முடிச்சிட்டோம், இல்லைன்னு சொல்லு. ஆமாயா, சம்மந்தம் பண்ணியிருந்தோம், ஆனால் சுச்சுவேஷன் வந்து வேற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது, அப்பாவுக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடமான சுச்சுவேஷன் வந்திருக்கு. உடனே தண்டமணி வந்து கடுப்பாயிட்டாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க நீங்கள் போங்க, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் இருந்து செலவு பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் நல்லாவே செலவு பண்ணியிருக்கீங்க. அந்த காசுலாம் திருப்பி கொடுத்துட்றேன். உங்கள் காசுலாம் எனக்கு தேவையே இல்லைம்மா. அப்டேட்டாக உங்களுக்கு வந்துடும். இந்த கல்யாண மண்டபத்தை விட்டு போங்க. என் பொண்ணுக்கும் ராகுனுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன். பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கியான்னு சொல்லி கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் சண்டைக்குன்னு வந்து நிற்கிறாங்க. நாங்கள் தான் பெரிய மனுஷங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீ எனக்கு மாப்பிள்ளை முறையா? நீ எதுக்கு என்கிட்ட வந்து மல்லு கட்டுற? மாமா நீ அதுக்கு பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும். நானும் ஆரம்பத்துலேருந்து உன்கிட்ட மாமாங்கிற முறையில் வந்து பேசி பார்த்துட்டேன். நீ தான் கேட்குற மாதிரியே தெரியலையே. அதனால தான் இது மாதிரிலாம் சவுண்டு கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களாம் பேசிட்டனால அதே மாதிரி பின்னாடி வந்து போயிட்டாங்க. வள்ளி வந்து இழுத்துட்டு பின்னாடி வந்து நிற்க சொல்லிட்டாங்க. நம்ம மாறினேன், அதனால அமைதியாக நிற்கிறாங்க. என்னத்தை நீ தான் வந்து இவங்களை வர சொன்னியா? எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைடா. இந்த கல்யாண மண்டபத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் யாராவது கூட வர சொல்லியிருக்கலாம்ல. நீ சொல்கிறதெல்லாம் நம்புறேன் அத்தை, ஆனால் ஒன்றெல்லாம் நம்பலாம் முடியாது அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மாறன். என்னையா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க? என் சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல. நானும் வந்து நம்ம டீம் சார்பாக உன் கடைக்கு வந்து எத்தனையோ வாட்டி பேசலான்னு வந்தேன். நமக்குன்னு ஒரு குழு இருக்குல்ல, அந்த குழுவுக்குள்ள என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது மட்டும்தான் நீ செய்யணும். அப்படி தான் விட்டுட்டு நீயா வந்து டிசிஷன் எடுக்கலாம் ரொம்ப தப்பு. என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னையா பொல்லாத பிரச்சனை? என் பையன் ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டான், அதனால தான் இந்த குடும்பத்தில் சம்மந்தம் வைக்கிற மாதிரி போச்சு. இப்போ இது என் குடும்பம்னு ஆயிடுச்சு, அது என்னோட தங்கச்சி. அப்படி இருக்கும்போது சொந்தம்லாம் ஒன்றா தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டலாம் என்னால் முடியாது. இது என்னையா லாஜிக் படி கரெக்டு? இவனை நம்ம சங்கத்துலேருந்து விட்டு விரட்டணும். இன்னொன்று யாரும் என்கிட்ட வந்து பேசக்கூடாது. நம்மளோட துணை இல்லாமல் இவனால் எப்படி இருக்க முடியும்னு பார்த்துறேன். சின்ன வயசுலேருந்து நம்ம இது மாதிரிலாம் வாக்குறுதி கொடுத்ததுக்கப்புறம் இந்த கல்யாணம் எதுவும் தப்பாக நடந்திருக்கா? நடந்ததில்லை. அவங்க 2 பேரும் தான் சூப்பராக வந்து வாழ்ந்துருக்காங்கன்னு ஊர் ஜனங்க எல்லாரும் வந்து தண்டபாணிக்கு சப்போர்ட் பண்ணனால ராமச்சந்திரன் வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீரா ஃபேமிலி ரொம்ப அப்செட்டாக வந்து நிற்கிறாங்க.